ஸோ குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ நான் உங்களுக்கே தெரியும், டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும். தட் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். அங்கே நான் லெவல்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சிவியர் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே எந்த ஒரு டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுங்க, இவ்வளோ ப்ராஃபிட் வரும், எந்த வித ஃபேக் ப்ராமிஸ் பண்ண வரல. வாட் எவர் ஐம் கிவிங் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த மெயின் டார்கெட் உங்களை எஜுகேட் பண்ணுறது தான். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க. அதர்வைஸ் நெவர் என்டர் இன் ஆப்ஷன்ஸ் பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஹைலி ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும், ஈவன் செபி எத்தனை தடவை சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் 10 9 traders ஆர் கெட்டிங் லாஸ் இன் ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணணும், இல்லை இன்ட்ராடே ட்ரேட் பண்ணணும், யூ ஷுட் ஹேவ் அ பவர்ஃபுல் செட்டப் இல்லைனா இதை டச் பண்ணாதீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு நான் சொல்கிறது கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்னைக்கு உண்டான லெவல்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ சொன்னது முக்கியமான இம்பார்ட்டன்ட் லெவல் எழுதிக்கோங்க. அப்சைட் 51 148 அண்ட் 51 104. இது அப்சைட் ஜோன். அதே மாதிரி டவுன் சைடு வாங்க 50 833 50 816. இது லோயர் ஜோன். ஸோ எப்பப்பெல்லாம் ப்ரைஸ் இந்த ஜோனுக்குள்ளே போகுதோ நீங்கள் ட்ரேடே எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் கொடுங்க. ஏதாவது ஒரு பிரேக் அவுட் பக்கம் கொடுத்தா மட்டுமே தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஸோ அது எப்படி எடுக்கணும் வாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் அப். பேங்கிங் ஸ்டாக் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு காரணத்தினால நம்ம கேப் அப் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹவவர் நிஃப்டி வீக்காக இருக்குது. ஸோ நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேப் டவுன். ஸோ நிஃப்டி கேப் டவுன் இருக்க ஒரு காரணத்தினால மேபி பேங்க் நிஃப்டி கூட உங்களை மைனஸில் ஓப்பன் பண்ண சான்ஸ் இருக்குது. அதர்வைஸ் வி எக்ஸ்பெக்ட் அ கேப் அப் இன் பேங்க் நிஃப்டி. கிளியர்? டன். ஸோ சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேப் அப் ஆயிடுச்சு. கிளியர்? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கேப் அப் ஆயிடுச்சு பேங்க் நிஃப்டியில். நான் அதான் சொல்லியிருந்தேன். நிஃப்டியில் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது, பேங்க் நிஃப்டி இது ஐ மீன் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்டர் மார்க்கெட் டைவர்ஜென்ஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுதுன்னா இன்னைக்கு நல்லா பார்த்துக்கோங்க. நான் உங்கள் 2 கண்டிஷனை கொடுக்குறேன். கேப் அப் எடுத்தாலும் என்ன சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். கேப் டவுன் எடுத்தாலும் என்ன சான்ஸ் இருக்குன்னு நான் கிளியராக சொல்கிறேன். ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 1 வீக் வாட்ச் பண்ணுங்கள். லெவல்ஸை நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதை எப்படி பண்ணணுன்றது புரியும். ரைட்? அதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இங்கே சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் வீடியோ போடலை. ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு 1 வீக் நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணால் மட்டுமே தான் முடியும். ஒரு நாள்லேயே எனக்கு 10 நாள் இருக்காது. அதாவது ஒரு நாள்லேயே அவன் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ட்ரேட் பண்ணுறாங்க. ஈவன் தே டேக் லாசஸ். ஸோ நீங்கள் ஒன் டேயில் பார்த்துட்டு ஒரு மென்டரை ஃபாலோ பண்ணிவிட்டு இல்லை இது சரி இல்லைன்ட்டு நீங்கள் அடுத்ததில் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. ஸோ உங்களை நீங்கள் மேக்கப் பண்ணால் மட்டுமே தான், யாரோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணால் தான் வில் பி இன் அ ரைட் பாத். ஸோ ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி தான் இருக்குன்னா இப்படி தான் இருக்கணும். சிஸ்டம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் யூ கேன் மேக் மணி. சரி வாங்க. கேப் அப் எடுத்த மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் சப்போஸ் கேப் அப் எடுத்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்மளோட குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோனில் மார்க்கெட் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆச்சுன்னா, நம்மளோட பாக்ஸ் ஜோன் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா எப்போ 90 அதாவது 51080 கீழே பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது 50,990 வரும். இங்கே கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும். எப்போ 990 பிரேக் ஆகுதோ மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டவுன் சைட் டார்கெட்டுக்கு வந்துடும். கிளியர்?
இது சினாரியோ நம்பர் 1. ஸோ சினாரியோ நம்பர் 2 பாருங்கள். சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் எடுத்துருச்சு, மேலே சஸ்டெயின் ஆகுது, நம்ம ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, கீழே போக விடலை. ரொம்ப நேரம் பாருங்கள். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். எப்போ இதோட பிரேக் அவுட் ஆகுதோ, அதாவது இந்த லெவல், இந்த பாக்ஸ் பிரேக் அவுட் ஜோன் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ, ஃபஸ்ட் டார்கெட் ஆனது உங்களுக்கு 51,148 வரும். 51,148 புல் பேக் எடுத்து பாருங்கள். அப்படி இல்லையா, இதுக்கும் மேலே கிராஸ் ஆயிரும். இது கிராஸ் ஆனால் மட்டும்தான் 51 உங்களுக்கு என்ன 1 மினிட் 51 ஓகே, சாரி, இங்கே நான் உங்களுக்கு 148ன்னு சொன்னேன். இட்ஸ் நாட் 148. 51,148 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 51,173. ஓகே, 173 வரும். ஓகே, நம்ம பாக்ஸ் ஒன் மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு, மேலே போச்சுன்னா 173. 170 பிரேக் ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு 51,302. ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஜோன் 51,302. ஏன்னா 51,302 உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், ரொம்ப தூரமாக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் நீங்கள் காஷியஸாக இருக்கணும். எப்போ இதுக்கு மேலே சப்போர்ட் எடுத்ததுன்னா, திரும்ப லாஸ்ட் டார்கெட் தான் சொல்கிறேன். எக்ஸ்பெக்டட் டார்கெட் இஸ் லாஸ்ட் இஸ் இந்த அப்சைட் ஜோன் இஸ் 51,432. ஸோ இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா லாஸ்ட் டார்கெட்டாக இதாக கன்சிடர் பண்ணுங்கள். 51,432 தட்ஸ் அ லாஸ்ட் டார்கெட். ஓகே, சப்போஸ் மார்க்கெட்டில் இது மேலே சஸ்டெயின் ஆகலை, இது மேலே சஸ்டெயின் ஆகலை, இது கீழேயும் சஸ்டெயின் ஆகலை, மார்க்கெட்டில் கேப் டவுன் எடுத்துருச்சு, இன்னைக்கு பேனிக் ஆகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். நம்மள குரூஷியல் ஜோனில் என்ன நடக்குதுன்னு. மார்க்கெட்டில் கேப் டவுன் எடுத்ததுன்னா இந்த ஜோனில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த ஜோனில் மார்க்கெட் இப்படி சப்போர்ட் எடுக்கும், சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 50,990 வரும். அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் ஆகும். இதை உடைச்சா உங்களுக்கு அடுத்த டார்கெட் 51,080 வரும். ஓகே, 51,080 வரும். மார்க்கெட் அட்டெம்ப்ட் பண்ணும் திரும்பவும் மேலே போகிறதுக்கு, இந்த ஜோனுக்கு மேலே போகிறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணும். ஸோ காஷியஸாக இருங்க. ரைட், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 24th வரைக்கும் மார்க்கெட் கால் சைட் ஜோனில் இருக்குதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது நான் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கிளியர் கட்டாக நான் சொன்ன டேலேருந்து பாருங்கள். 8th 7th ஆஃப்டர்நூன் செஷன்லேருந்து நான் சொல்லியிருந்தேன், எவ்ரி டவுன் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் எ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் டவுன் வந்தது, ஒரு வாட்டியும் அதில் பையிங் நடந்துட்டு இருந்தது. அது நடந்து வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இன்றைக்கி உங்களுக்கு 51,080 வந்து நிற்கிது. ஸோ யார் 8th அன்னைக்கு யாரோ ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தாங்களா, 7th ஆஃப்டர்நூன்லேருந்து இல்லை 8th அன்னைக்கு செல் பண்ணியிருந்தாங்களோ, இன்றைக்கி பாருங்கள் 8லேருந்து 23 ஆயிடுச்சு. 3 வாரம் யாரெல்லாம் பெரிய பெரிய லாட்ஸ் போட்டிருக்காங்களோ தே ஆர் இன் குட் ப்ராஃபிட். ஸோ ஆப்ஷன் செல்லிங் இஸ் ஆல்வேஸ் த அல்டிமேட். ஸோ லேர்ன் பண்ணணுன்னா லேர்ன் பண்ணுங்கள், இல்லை நம்மகிட்ட லேர்ன் பண்ணுறா இருந்தால் லேர்ன் பண்ணிக்கோங்க. ரைட் நவ் நோ கிளாஸஸ். ஸோ ஏதாவது கிளாஸஸ் இன் ஃபியூச்சர் பிளான் இருந்தால் தட் வில் பி இன் ஆஃப்லைன். ஓகே, பட் ஆன்லைன் இட் இஸ் ஓவர். ஸோ கம்மிங் பேக் டு ஆன்சர்ஸ், இந்த மூவ்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதுக்கும் கீழே சஸ்டெயின் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், எதுக்கு கீழே, நம்மளோட பாக்ஸ் ஜோனுக்கு கீழே. நம்ம பாக்ஸ் ஜோன் கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா அதோட பிரேக் அவுட்டில் சின்ன சின்ன டார்கெட்ஸ் விச் இஸ் 797, அதை பிரேக் ஆச்சுன்னா வில் கெட் 769. அதை பிரேக் ஆச்சுன்னா 769க்கு கீழே போச்சுன்னா மட்டும் கொஞ்சம் பிக் டார்கெட் இருக்கும் 673. ஸோ 673 போயிட்டு திரும்ப பவுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. கிளியர்? ஸோ தீஸ் ஆர் த டார்கெட்ஸ். சப்போஸ் 673யும் பிரேக் ஆச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது மார்க்கெட்டில் 769 கீழே வந்தால் 673 பவுன்ஸ் ஆகும். அதையும் பிரேக் ஆகி கீழே வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே 325 வந்துடும். இது கீழே வந்துருச்சுனாலே மேக்ஸிமம் இது பாருங்கள் என்னோட டாட்டர் லைன். ஸோ இதுக்கு கீழே வந்தாலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஐ கேன் கோ அப் டு 325 அண்ட் அந்த டார்கெட்ஸ் இருக்குது பாருங்கள், 325 284.
325 284 இந்த டார்கெட் வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடம் வந்து குரூஷியலாக சப்போர்ட் இருக்க ஒரு காரணத்தினால மார்க்கெட்டில் இங்கே கேப் டவுன் நடந்தால் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் மார்க்கெட் இங்கே புல் பேக் எடுத்து மேலே போகிறதுக்கு. கிளியர்? ஐ ஹோப் உங்களுக்கு இது அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட சேம் 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ உங்கள் முன்னாடி நான் வைக்கிறது இந்த பாக்ஸ் ஜோன் நோட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ஜோன் இஸ் 24,847 and 24,817. ஓகே, அதே மாதிரி டவுன் சைட் it is 24,700 24,683. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட்டில் தப்பி தவறி கூட ப்ரைஸ் உள்ளே போச்சுன்னா ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, நான் சொன்னது என்னென்னா நிஃப்டி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ நிஃப்டியில் சப்போஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா முக்கியமான லெவல் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் லெவல் இங்கே பாருங்கள். மார்க்கெட்டில் நம்மளோட டவுன் சைட் லெவலில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பிகினராக இருக்கீங்க, டவுன் சைட் லெவல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த இடம் சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட் ஃபஸ்ட் டார்கெட் திரும்பவும் 24,768 ஃபஸ்ட் டார்கெட் வரும். 24,768 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா தென் செகண்ட் டார்கெட் 24,789 810. ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான மூவ்ஸ், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லாஸ்ட் டார்கெட் 24,810 வரும். 24,810 வந்து டான்ஸ் ஆடிட்டு இதுக்கப்புறம் போச்சுன்னா நம்மளோட பாக்ஸ் ஒன் வந்துடும். இது சினாரியோ நம்பர் 1, ஃபஸ்ட்டு இது ஆப்ஷன். இது சப்போஸ் கேப் டவுனே ரொம்ப ஹெவியாக இருந்து நம்மளோட பாக்ஸ் ஒன் கீழே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 24,652 650 வந்து பவுன்ஸ் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி இல்லை பிரேக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் again come up to 24,607 second target and third target 24,544. clear? பை சான்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சு, நல்லா பாருங்கள். பை சான்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சு, அவசரப்பட்டு குடுகுடுன்னு போயிடாதீங்க. கேப் அப் ஆனால் நல்லா பாருங்கள் இந்த லெவலில் என்ன பண்ணுதுன்ட்டு. 24,810 810 இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா டக்குன்னு மார்க்கெட்டில் புட் சைடு வந்துடும். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 789, செகண்ட் டார்கெட் 782 அண்ட் தேர்ட் டார்கெட் 768. இங்கே வந்துட்டு என்ன பவுன்ஸ் ஆகும், பவுன்ஸ் ஆகிட்டு டான்ஸ் ஆடும். வந்துட்டு இதுக்கு எப்போ கீழே பிரேக் ஆகுதோ உங்களுக்கு இன்னைக்கு உண்டான ஒரு நல்ல மூவ்ஸ் இருக்குது. கீழே வரைக்கும் ஒரு மூவ் இருக்குது. இங்கே வரும், இங்கே ரிஜெக்ட் ஆகும். இந்த இடம் நான் போட்ட டாட்டட் லைனில் கொஞ்சம் நேரம் கன்சல்டேட் ஆகும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கீழே இருக்க டார்கெட் வந்துடும். கிளியர்? என்ன நடக்க நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. கீழே இது வரைக்கும் டார்கெட் வரும். இட் இஸ் அவர் ஒன் ஆஃப் த பாக்ஸ். பை சான்ஸ் கேப் அப் கொஞ்சம் பெருசாக இருந்து மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளோட இந்த லெவல் நம்மளோட பாக்ஸ் ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். அதோட பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டார்கெட் 24,869, செகண்ட் டார்கெட் 24,903 அண்ட் தேர்ட் டார்கெட் 24,951 மேக்ஸிமம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் 25,000 இஸ் சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு மேக்ஸிமம் இது கொடுப்பேன். சப்போஸ் இதையும் பிரேக் ஆகிட்டு ஏதாவது புதுசாக ஏதாவது மார்க்கெட்டில் நடந்துச்சுன்னா வேணால் உங்களுக்கு 25,030 வரும். அது வரைக்கும் வராது. ஸோ மார்க்கெட்டில் திரும்ப 25,000 கிட்ட ரீச் ஆகுது, திரும்ப அகைன் தே வில் புஷ் டவுன். ஓகே, ஸோ திரும்ப அங்கே இருந்து வரும். ஸோ திஸ் சினாரியோ கீப்ஸ் கண்டினியூ. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம சொன்ன மாதிரி நடக்குதா இல்லையா, வெயிட் அண்ட் வாட்ச். சப்போஸ் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், இஃப் இட் இஸ் ஓப்பன் இன் சைட்வேஸ் இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு, பை எனி சான்ஸ் இது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல மூவ் உங்களுக்கு 10 to 10:30 இந்த கேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க.
இதுக்கு ஏற்ற மாதிரி எந்த பக்கம் டைரெக்ஷனில் பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த பக்கம் டைரெக்ஷன் ட்ரேட் பண்ணுங்கள். டேக் ட்ரேட் அது வரைக்கும் ட்ரேட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். Okay, so that's all about my view. All the best, take care, bye bye, and happy trading. See you soon tomorrow with a new analysis. Till then, bye from your professor and have a happy trading. Safer trade பண்ணுங்க. And today is Friday. Don't carry any big positions. BTST எல்லாம் வேண்டாம். Because market is already high in, ரொம்ப ஹையில் இருக்குது. ஸோ மே குட் கிவ் அ இன்றைக்கி ஒரு மொமெண்டம் இல்லாமல் நாளைக்கு ஒரு கேப் டவுன் கூட கொடுத்துடலாம். ஐ மீன் ஆன் மண்டே. ஸோ பி சேஃப், பி காஷியஸ். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அண்ட் ப்ளீஸ் உங்கள் கமெண்ட்ஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணல, ஐ டோன்ட் நோ உங்களுக்கு என்ன கமெண்ட் கம்மியாக யாரும் பார்க்கலாம், எதுக்கு வீடியோ போடணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுவேன். ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய்.